இந்த பொண்ணு மொபைல் யூஸ் பண்ணி இருக்கும்போது அம்மா வந்து சொல்றாங்க சீக்கிரமா வந்து சாப்பிடுறேன்னு. அப்ப பொண்ணு சொல்றா எனக்கு சாப்பாடுலாம் வேணா, நீயே அந்த சாப்பாடை சாப்பிடுன்னு. இதனால அந்த அம்மாவும் வீட்டுல இருந்த கறியை ஊத்தி சோறை போட்டு சாப்பிட்டு மிச்ச சாப்பாட்டுல தண்ணியை ஊத்தி வச்சுட்டு அந்த இடத்துக்கு வராங்க. வந்தா அந்த பொண்ணு இன்னுமே மொபைல் யூஸ் பண்ணிருக்கா. இதனால தலைவணியை விட்டு அடிச்சு சாப்பிடதான் வரல, வந்து தூங்குடின்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு சிரிக்கிற சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு பெட்ஷீட்டுக்குள்ள வச்சு மொபைல் யூஸ் பண்ணிருக்கா. இதனால கடுப்பான அம்மா மொபைலை கூடுறேன்னு சொல்லிட்டு மொபைலை புடுங்கி வச்சுட்டு அந்த பொண்ணை வந்து தூங்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி 3 மணியாவது இந்த பொண்ணு பசியில எந்திரிச்சு அம்மா பசிக்குதே எனக்கு சாப்பாடு ஏதாவது தான்னு சொல்லும் போது இந்த அம்மா சொல்றாங்க முதல்ல சாப்பிட கூப்பிட்டேன், இப்ப சாப்பாடு எதுவும் இல்ல, மூடிக்கிட்டு தூங்குடின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பசியில சோறு சோறுன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் பைத்தியம் முடிச்ச மாதிரி தெரியுறா. இதனால அம்மாவும் எனக்கு பயமா இருக்கடியே கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கிச்சன்ல போயிட்டு பாலை ஊத்தி இந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு இந்த பாலை தட்டி விட்டு எனக்கு பால்லாம் வேணாம் சோறு தான் வேணும்னு சொல்லும் போது இந்த அம்மாவும் இப்ப சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிருக்கும் போது அப்பதான் அவங்க மிச்சம் வச்சிருந்த கஞ்சி ஞாபகம் வருது. உடனே மிச்சம் இருந்த சட்டியில இருந்த சோறை போட்டு குழம்பு சட்டியில சோத்தை பரட்டி இந்த பொண்ணு கொண்டு கொடுக்குறாங்க. உடனே இந்த பொண்ணு பசியில அந்த சோறை சாப்பிட்டு தூங்கிடுறா. அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் நிம்மதியா தூங்குன்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு சிரிக்கிறா. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா மறுபடியும் பசிக்குதுங்கிறா.